அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நாம இன்னைக்கு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன். ஏன்னா சில காலங்களாக நம்மால வீடியோ பதிவுகள் எதுவும் கொடுக்க முடியல. இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான கதையோட இந்த பதிவை பார்க்கலாம். கதை கேட்கறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான விஷயம்தான். எனக்கும் அப்படிதான். சின்ன வயசுல இருந்தே அதிகமான கதைகளை கேட்பது எனக்கு ரொம்ப பிடித்தமான செயல் கூட. அன்னைக்கெல்லாம் வந்து நமக்கு தூங்க வைக்கணும் அப்படின்னு சொன்னா கூட, அப்பாவோ, அம்மாவோ இல்ல தாத்தா, பாட்டி யாராவது ஏதாவது கதை சொன்னா தான் தூக்கமே வரும். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படியே மாறிட்டோம். அன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு கதைகள் அப்படிங்கிறது ரொம்ப பிரியமான விஷயமா இருந்தது. குறிப்பாக இந்த மகாபாரத கதைகள் கேட்பது அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச செயல். நான் என்னுடைய சின்ன வயசுல அதிகமா மகாபாரத கதைகள தான் கேட்டு வளர்ந்திருக்கேன். தந்தையார் அதிகமாக எனக்கு இந்த கதைகள அதிகம் சொல்லுவார். காரணம் அவர் இந்த மகாபாரத கதைகளுடைய அந்த கதாபாத்திரங்களை நாடகங்களாக நடிப்பாரு. ஏன்னா அன்னைக்கு காலகட்டத்துல நமக்கு இந்த டிவியோ இல்ல செல்போனோ அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. அன்னைக்கு காலகட்டத்துல தந்தையாரும் சரி, தாயார், தாத்தா, பாட்டி எல்லாருமே நமக்கு கதைகள் அதிகமாக சொல்லி கொடுத்திருப்பாங்க. அப்படி கதை கேட்கறது அப்படிங்கிறதே ரொம்ப சுவாரஸ்யமான செயலா அன்னைக்கு இருந்தது. அப்படி நாம கதைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மகாபாரதம் என்பது நமக்கு கண் முன்னாடி வரும். ஏன்னா மகாபாரதத்தில் இல்லாத கதைகளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த அளவுக்கு மகாபாரதத்திலே கதைக்குள்ள கதை, கதைக்குள்ள கதைன்னு சொல்லி ரொம்ப ஆழமான கதைகளை உள்ளடக்கியது இந்த மகாபாரதம் பெரும் காவியம். இந்த இதிகாசங்களை படிக்கும் போது நமக்கு சில நேரங்களில் இது போல ஒரு கதாபாத்திரம் இருக்குமா? இப்படி கதாபாத்திரங்களை உருவாக்க காரணம் என்ன? இந்த கதாபாத்திரம் எல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் நமக்கு வர தோணிடும். அப்படி ஒவ்வொரு கதாபாத்திரமும் நமக்கு வெகுவாக ஈர்க்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கும். இப்ப மகாபாரத காவியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை ரொம்ப பிடிக்கும். இப்ப ஒரு சிலருக்கு வந்து அர்ஜுனனை பிடிக்கும், ஒரு சிலருக்கோ கிருஷ்ணனை பிடிக்கும், ஒரு சிலருக்கு கர்ணனை பிடிக்கும், ஒரு சிலருக்கோ தருமனை பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேரக்டரை பிடிச்ச கேரக்டரா வச்சுப்பாங்க. அதாவது எனக்கு இந்த கதாபாத்திரம் ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த குணம் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நாம பேசுவோம். சிலருக்கு துரியோதனனை கூட பிடிக்கும். ஏன் அப்படின்னா துரியோதனன் அதர்மத்தை தான் செய்தான், இருந்தாலும் தர்ம சிந்தனையும் அவனிடத்தில் இருந்தது. இதற்கு மகாபாரதத்திலே வியாசர் பல காட்சிகள் வைக்கிறார். தர்ம சிந்தனை கொண்டவன் தான் துரியோதனன். ஆனால் அவனால் தர்மத்தை கடைபிடிக்க முடியவில்லை, அதர்மத்தை கையில் எடுத்துக்கொண்டான். இது நம்ம பாக்குறதுதான். இப்ப வியாசர் இதற்கு பல உதாரணங்களும் சொல்றார். கிருஷ்ண பகவானே துரியோதனன் பக்கத்தில் இருக்கக்கூடிய தர்மத்தை அர்ஜுனனுக்கு சொல்றார். இப்படி பல விஷயங்களை நம்ம பாக்குறப்போ ஒவ்வொரு கேரக்டரும் நமக்கு ஒவ்வொரு முக்கியத்துவத்தை காட்டுது. நம்ம இந்த கதாபாத்திரங்களை ஏன் இவ்வளவு சுவாரஸ்யமா பாக்குறோம் அப்படின்னா, நமக்கு ஏதோ ஒரு செய்தியை அந்த பாத்திரமானது கொடுக்கிறது. அப்படித்தான் வியாசர் அமைத்திருக்கிறார். நமக்கெல்லாம் தெரிந்த, நம்முடைய அன்பையெல்லாம் கவர்ந்த, நம்முடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுக்கு ஒரு மேடையில ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்காத கேள்விகளே கிடையாது. அவருடைய பதிலும் சற்று வித்தியாசமான பதிலாகத்தான் இருக்கும். அப்படி அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்க மகாபாரதம் படிப்பீங்களா? கண்டிப்பா நான் படிப்பேங்கிறார். அப்ப மகாபாரதத்திலே உங்களுக்கு பிடித்தமான ஒரு கேரக்டர், ஒரு கதாபாத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இப்ப எல்லாரும் அதை எதிர்பார்த்திருப்போம்ல, அவர் என்ன கேரக்டரை பத்தி பேச போறாரு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆசையா இருந்திருக்கும். அப்ப அவரு இப்ப எல்லாருமே நினைச்சிருப்பாங்க அர்ஜுனனையோ அல்லது கிருஷ்ணனையோ அல்லது பீஷ்மரையோ துரோணாச்சாரியரோ. ஏன்னா பீஷ்மரும் துரோணாச்சாரியரும் இரு தூண்களாக இந்த கதாபாத்திரத்துல நம்ம பாக்குறோம். மகாபாரதம் ஒட்டுமொத்த கதையிலுமே இந்த துரோணரையும் பீஷ்மரையும் வந்து ஒரு தூண்களாகவே பார்க்கிறோம். அப்படி இவர்களைத்தான் சொல்வார் என்று எல்லாரும் எதிர்பார்த்திருப்போம், அல்லது கர்ணனை பற்றி பேசுவார் என்று எதிர்பார்த்திருப்போம். ஏன்னால் கர்ணன் கௌரவர்களிடத்தில் இருந்தாலும் கூட அவனிடத்தில் தர்ம சிந்தனை இருந்தது. இன்றளவும் தானம் செய்யக்கூடியவர்களை நீ என்ன கர்ண பரம்பரையா அப்படின்னு கேட்கிற வழக்கம் கூட நம்ம கிட்ட இருக்கு. அப்படி இருக்கும்போது அவரும் வந்து இப்படி ஏதேனும் ஒரு கேரக்டரை பத்தி தான் பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் அவரோ சற்றும் ஒரு எதிர்பாராத ஒரு கதாபாத்திரத்தை சொன்னார். ஒரு மாறுபட்ட கதாபாத்திரம்.
என்னன்னா மகாபாரதத்திலேயே எனக்கு மிகவும் பிடித்த கதாபாத்திரம் விதுரர் என்று சொன்னார். அப்படி இந்த விதுரரை அவர் நேசித்த காரணமும் அவர் சொன்னார். அவர் எதற்காகவும் வளைந்து கொடுக்காத ஒரு கதாபாத்திரமாகவே நமக்கு மகாபாரதத்திலே காட்டப்படுகிறார். சரின்னா சரி, தவறுன்னா தவறு. அந்த இடத்துல அந்த ஒரு ஒரு வைராகிய தர்மத்தை கடைபிடித்தவராக நம்ம விதுரரை பார்க்கிறோம். விதுரர் மனிதராக பிறந்தது, இந்த வரலாறு, இது எல்லாமே நமக்கு மகாபாரதத்துல உண்டு. மாண்டகவிய முனிவரால சாபம் பெற்று யமதர்மன் நமக்கு விதுரராக கிடைத்தார். இதெல்லாம் ஒரு கதையாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படி மகாபாரதம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு கதையும் ஒரு அளப்பரிய தத்துவத்தை நமக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில மகாபாரதம் துவங்கும் போது சில கதாபாத்திரங்களை நமக்கு வியாசர் வைப்பார். அவர் பெரிதும் பேச மாட்டார். தன்னுடைய எழுத்துக்கள் மூலம்தான் வியாசர் நமக்கு பேசி காட்டுவார். அப்படி வியாசர் சில கதாபாத்திரங்களை மகாபாரதத்திற்குள் வைத்திருப்பார். அப்படி ஒரு கதாபாத்திரமாக எனக்கு மிகவும் ஈர்க்கப்பட்ட கதாபாத்திரம் கசன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த கதையானது மகாபாரதம் அதாவது அந்த மகாபாரதம் உருவாகும் போதே நமக்கு சில இடங்களில் கதைகளாக நமக்கு வரக்கூடிய கதைகள் ஏராளம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக வர கதைகள்லாம் ஏராளம் உண்டு மகாபாரதத்துல. அப்படி வந்த கதை தான் இது. இந்த கசன் அப்படிங்கிற கேரக்டர் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது தேவர்கள் அசுரர்கள், நம்ம கதாபாத்திரங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயங்களை பார்த்திருந்தோம். இப்ப தேவர்களும் அசுரர்களும் இருக்கிறாங்க. எப்பவுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒத்துக்காது. ரெண்டு பேரும் சண்டையில தான் இருப்பாங்க. ஒண்ணு இவன் சும்மா இருந்தா அவன் சும்மா இருக்க மாட்டான், அவன் சும்மா இருந்தா இவன் சும்மா இருக்க மாட்டான். இப்ப தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே எப்போதும் போட்டிதான், எப்போதும் சண்டை சச்சரவாகத்தான் இருக்கிறது. இப்போ தேவர்கள் ஒரு பக்கம் பலமாக இருந்தாலும் அசுரர்கள் ஒரு பக்கம் பலவீனமாக இருந்தாலும் இங்கே தேவேந்திரன் ஒரு மாற்றத்தை பார்க்கிறான். அது என்ன மாற்றம் அப்படின்னா, இந்த அசுரர்களுடைய எண்ணிக்கை குறையவே இல்லை. அதாவது தேவ அசுர யுத்தத்தில் இவங்க பக்கமும் உயிரிழப்பு இருக்கிறது, அதாவது தேவர் பக்கமும் உயிரிழப்பு இருக்கிறது, அசுரர்களிடத்திலும் உயிரிழப்புகள் இருக்கிறது. ஆனால் இந்த இரண்டு உயிரிழப்புகளிலும் அசுரர்களிடத்தில் இருக்கக்கூடிய உயிரிழப்புகள் குறைவாகவே உள்ளது. பெரும்பாலும் அது அப்படியே இருக்கிறது. அவருடைய படையானது குறையவே இல்லை. ஆனால் தேவர்களிடத்தில் படைபலம் குறைய ஆரம்பிக்கிறது. இதை தேவேந்திரன் பார்க்கிறான். பார்த்துவிட்டு தன்னுடைய குல குருவாக இருக்கக்கூடிய வியாழன் பிரகஸ்பதியிடம் கேட்கிறார். ஏன்னா இங்க தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் வியாழ பகவான் பிரகஸ்பதி, அசுரர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர் சுக்கராச்சாரியார். இப்ப இருவரும் தேவர்கள் தான். இருந்தாலும் தேவர்கள் மீது கொண்ட அதிருப்தியின் காரணமாக சுக்கராச்சாரியார் அசுரர்களுக்கு குலகுருவாக மாறுகிறார். இப்ப இந்த விஷயத்தை தன்னுடைய குலகுருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியிடம் கேட்கிறார். அப்படி கேட்கும்போது அங்கே பிரகஸ்பதி சொல்றார், அப்பா தேவேந்திரா, நம்மிடம் பலம் அதிகமாக இருக்கிறது, உண்மைதான். ஆனால் என்னிடம் இல்லாத ஒரு சக்தி இங்கே சுக்கராச்சாரியரிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி குரு சொல்றார். இதை கேட்ட தேவேந்திரனுக்கும் ஆச்சரியம். இது என்ன குருவே, இது நடக்குமா? இப்படி எல்லாம் நடக்குமா? தங்களை காட்டிலும் ஒரு உயர்ந்த குரு இருக்க முடியுமா? உங்கள்கிட்ட இல்லாத ஒரு சக்தி சுக்கராச்சாரியர்கிட்ட இருக்குமா அப்படின்னு தேவேந்திரன் கேட்கிறான். ஆமாப்பா இருக்கு. என்னன்னா, சுக்கராச்சாரியாருக்கு சஞ்சீவினி மந்திரம் தெரியும். இந்த சஞ்சீவினி மந்திரத்தை அவரை தவிர வேற யாருக்கும் சிவபெருமான் கொடுக்கல, அவருக்கு தான் கொடுத்திருக்கிறார். அந்த சஞ்சீவினி மந்திரத்தின் பலனாகத்தான் அங்கே இறந்த அசுரர்களை எல்லாம் அவர் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னு சொல்றார். அப்போ மீண்டும் உயிர்ப்பிக்கிறார் அப்படின்னா அந்த இறந்த அந்த அசுரர்கள் மீண்டும் மீண்டும் உயிர் பெற்று கொண்டே வருகிறார்கள். அப்போ அசுரர்கள் அங்கே தோல்வியுறாதவர்களேயாகவே இருப்பார்கள். தோல்வியே அடைந்தாலும் கூட அவர்களுடைய படைபலம் குறையவே இல்லை. அப்ப இத்தகைய சஞ்சீவினி மந்திரத்தை நாமும் பெற்றுவிட வேண்டும் என்பது தேவர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. அப்போ அங்கே சுக்கராச்சாரியருக்கு மாத்திரம் தெரிந்த அந்த சஞ்சீவினி மந்திரத்தை எவ்வாறு தேவர்கள் பெறுவது? அதற்கு சுக்கராச்சாரியர் ஒரு காலம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். அவர் அந்த மந்திரத்தை ஒரு காலம் சொல்லி தரவும் மாட்டார். காரணம், தேவர்களை எதிர்ப்பதற்காகத்தான் இவர் கடும் தவம் புரிந்து சிவபெருமானிடத்தில் அந்த மந்திரத்தை வரமாக வாங்கினார். அந்த மந்திரத்தை இவர் கொடுக்கவும் மாட்டார். ஆனால் இந்த சஞ்சீவினி மந்திரம் இவர்களுக்கு தெரியவில்லை என்றால் இவர்களுடைய பலம் பறி போய்விடும். அதனால தேவேந்திரன் என்ன செய்யறான், குருவுடைய மகனை அழைக்கிறான். அதாவது இங்கே
பிரகஸ்பதியுடைய மகனாக இருக்கக்கூடியவர் தான் கசன். இந்த கசன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா மிகவும் பேரழகு வாய்ந்தவர். அழகுன்னா கொள்ளை அழகு. ஒரு இளம் வயது ஆண் எப்படி இருப்பானோ, ஒரு இளமைக்கு உரிய அந்த அழகு, அந்த துடுக்கு, அந்த ஒரு தோரணை அனைத்தையும் ஒருங்கே பெற்றவன். பொதுவாக அழகு இருக்கும் இடத்தில் அறிவு இருக்காது என்பார்கள். ஆனால் கசனோ அழகிலும் அறிவிலும் ஆகச் சிறந்தவனாக இருக்கிறான். இப்ப அழகிலும் அறிவிலும் சிறந்த நற்பண்புகளை கொண்ட கசனை கண்டு குருவாக இருக்கக்கூடிய பிரகஸ்பதியும் கூட சில நேரம் பெருமிதம் கொள்கிறார். தன்னுடைய மகனை கண்டு பெருமிதம் கொள்கிறார். அப்படி ஒரு கதாபாத்திரமாக நமக்கு கசன் அமைகிறார். அப்படிப்பட்ட அந்த திறமை வாய்ந்த கசனை தான் தேவேந்திரனும் தேர்ந்தெடுக்கிறார். தேவேந்திரன் தேர்ந்தெடுத்து சொல்றான், கசன் கிட்ட சொல்றான், நீ போயிட்டு சுக்கராச்சாரியரிடம் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை வரமாக பெற்றுக்கொள். அதாவது உபதேசமாக பெற்றுவா, அந்த சஞ்சீவினி மந்திரத்தை எப்படியாவது கற்றுக்கொண்டு வா அப்படின்னு சொல்றான். ஏன் தேவேந்திரன் கசனை தேர்ந்தெடுக்க காரணம் என்னன்னா, அந்த தகுதி கசனுக்குத்தான் உண்டு என்று தேவர்கள் தீர்மானிக்கிறார்கள். ஏன் அவ்வாறு தீர்மானிக்கிறார்கள் என்பதை இந்த கதை முடிவுதான் நமக்கு காட்டும். அப்போ இவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். கசனும் தன்னுடைய தந்தையிடம் சொல்றார். தந்தை சொல்றார், அதாவது பிரகஸ்பதி சொல்றார், நீ சென்று உன்னுடைய காரியம் எதுவோ அதில் மட்டும் சிந்தனைக்குள், அதை நிறைவேற்றிவிட்டு வா அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் செஞ்சு அனுப்புறார். தந்தையினுடைய சொல்லை வேத வாக்காக வாங்கிய நம்முடைய கசனும் அங்கிருந்து புறப்பட்டு இங்கே அசுரலோகம் வருகிறார். அசுரலோகத்திலே சுக்கராச்சாரியர் இருக்கிறார். இந்த சுக்கராச்சாரியருக்கு ஒரு மகள் இருக்கிறார். அந்த மகளின் பெயர் தேவயானி. அப்போ அவளும் பேரழகு படைத்தவள், ஒரு துடுக்கான பெண். அந்த இளம் வயதில் இருக்கக்கூடிய அத்தனை துடுக்கும் அந்த தேவயானை என்கிற நங்கைக்கும் உண்டு. பேரழகி, ஒரு மிடுக்கான ஒரு பெண், அறிவும் அழகும் ஒரு சேர பெற்றவள். அப்படி இவள் இங்கே இருக்கிறாள். இவள் சுக்கராச்சாரியருடைய மகள். இப்ப இங்கே இருக்கிறாள். இங்கே கசன் வருகிறான். சுக்கராச்சாரியரிடம் கல்வி பயில கசன் வருகிறான். உங்களிடம் நான் கல்வி பயில வந்திருக்கிறேன், என்னை நீங்கள் சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சுக்கராச்சாரியிடம் கேட்கிறார். சுக்கராச்சாரியாருக்கு கசன் வந்திருக்கக்கூடிய நோக்கம் என்னவென்று தெரியுமோ அல்லது தெரியாதோ, இதை பற்றி நாம் ஆராய தேவையில்லை. ஆனால் சுக்கராச்சாரியாருக்கு அந்த இடத்திலே ஒரு கர்வம் பிறந்தது. என்னவென்றால், தேவர்களுக்கெல்லாம் குருவாக இருக்கக்கூடிய அங்கே பிரகஸ்பதியின் மகன், பிரகஸ்பதி கிட்ட இல்லாத ஒரு ஞானத்தையா இவன் நம்மிடம் கேட்க வந்திருப்பான் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு பிறந்தது. அப்போ நம்மை விட பிரகஸ்பதி ஞானத்தில் குறைந்தவராகத்தான் இருக்கக்கூடும் என்ற எண்ணம் அவருக்கும் உதித்திருக்கலாம். இது என்னுடைய அனுமானம் தான். அப்போ அங்கே ஒரு எதிராளியுடைய மகன் தன்னிடம் கல்வி கற்க வந்திருக்கிறான் என்ற ஒரு பெருமிதமும் உண்டு. அதே சமயம் அந்த சீடனை வெகு அன்போடு ஏற்றுக்கொள்கிறார் சுக்கராச்சாரியார். காரணம், கல்வி கற்க வந்த சீடனை ஒரு தன்மையோடு அந்த மாணவனின் ஆர்வத்தை கண்டு ஏற்றுக்கொள்ளக்கூடிய குரு அமைவது என்பது ஒரு பெரிய விஷயம். அது அனைவருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். இங்கே கசனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்து விட்டது. சுக்கராச்சாரியார் கசனை சீடனாக ஏற்றுக்கொண்டார். அப்போ பல துறைகளிலும் கசன் ஒரு பெரிய பேராற்றல் மிக்கவனாகவே திகழ்கிறார். சுக்கராச்சாரியார் சொல்கின்ற அத்தனை காரியங்களையும் ஒரு பிசுறு இல்லாம செய்து முடிக்கிறான். கசன் அந்த வேலையை செய்தால் மிகச் சரியாக இருக்கும் என்ற அளவிற்கு குருவிடத்தில் ஒரு ஒரு உத்தமமான உயர்ந்த எண்ணத்தை பெறுகிறான் கசன். அப்போ குருவிடத்தில் நற்பேறு வாங்குவது என்பதே பெரிய கடினம். ஒரு குரு அவ்வளவு சீக்கிரம் தன்னுடைய சீடனை பாராட்டி விட மாட்டார். தன்னுடைய சீடனை குரு பாராட்டுகிறார் என்றால் அந்த பாராட்டிற்கு உரியவனாக சீடன் இருக்க வேண்டும். அப்போ அந்த குருவே மகிழ்ந்து பாராட்டுற அளவுக்கு கசன் அங்கே உண்மையான ஒரு சீடனாகத்தான் இருக்கிறார். அந்த கசன் செய்யும் அந்த வேளையில் கூட அவ்வளவு அழகை கண்ட தேவயானி, அதாவது சுக்கராச்சாரியருடைய மகள், இவள் என்ன செய்கிறாள், கசன் மீது காதல் கொள்கிறார். இப்ப இந்த தகவல் கசனுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பும் உண்டு, தெரியாமல் இருக்கவும் வாய்ப்பும் உண்டு. அது நமக்கு தேவையில்லை. இங்கே தேவயானி கசன் மீது காதல் கொள்கிறார். இந்த செய்தி அனைத்தும் அசுரர்களுக்கும் வெள்ளை எட்டியது. ஏன்னால் அசுரர்களுக்கு இது அறவே பிடிக்கவில்லை. வந்திருக்கக்கூடிய கசன் தேவர்களுக்கு சாதகமானவன். தேவர்கள் சொல்லித்தான் இங்கே கசன் சுக்கராச்சாரியரிடத்தில் பயின்று கொண்டிருக்கிறான்.
அப்படி இருக்கும்போது சுக்ராச்சாரியார் எங்கே சஞ்சீவினி மந்திரத்தையும் இவனுக்கு கொடுத்து விடுவார்களோ என்ற பயத்தினால் இந்த கசனை அழிக்கக்கூடிய ஒரு சரியான தருணத்தை அசுரர்கள் எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது கசனை அழித்து விட வேண்டும். இதை எப்படி செய்வது என்று தெரியவில்லை. காரணம், அவர்களுடைய குரு மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர்கள். தன்னை இழந்தாலும் இழப்பார்களே தவிர தன்னுடைய குருவை இழக்க அவர்கள் தயாராக இல்லை. அந்த அளவிற்கு குரு மீது அதீத பக்தி கொண்டவர்கள் அசுரர்கள். அதனால அவர் ஏற்றுக்கொண்ட சீடனை நேரடியாக சென்று அவர்களால் எதுவும் செய்ய இயலாது. அதனால ஒரு சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். அப்போது வழக்கம் போல குருவிற்கான பணிவிடைகள் செய்து கொண்டிருக்கும் போது இந்த அசுரர்கள் என்ன செய்யறாங்க, குரு ஏதோ ஒரு வேலை சொல்றார். அதன்படியே கசனும் அந்த வேலையை முடிக்க செல்கிறான். அப்போது சென்ற அந்த கசனை இந்த அசுரர்கள் என்ன செய்யறாங்க, கொன்று கிட்டத்தட்ட ஒரு துண்டு துண்டுகளாக வெட்டி அங்க இருக்கக்கூடிய நாய்களுக்கு போட்டுவிட்டு வந்து விடுகிறார்கள். இப்போ சென்ற கசன் மீண்டும் வீடு திரும்பவில்லை, குடிலுக்கு வரவே இல்லை. இதை ஏன்னா வெளியில போன கசன் எப்போது வருவான் என்று காத்து கொண்டே இருப்பாளாம் தேவயானி. ஆனால் தேவயானி காத்து கொண்டிருக்கிறாள். கிட்டத்தட்ட இரவு சூழ போகிறது, இன்னும் அவர் வரவில்லை, கசன் வரவில்லை. இதை கண்டு கலங்குகிறாள் தேவயானி. உடனே தன்னுடைய தந்தையிடத்தில் போய் சொல்கிறாள், அப்பா கசன் வரவே இல்லை, என்ன காரணம் என்று தெரியவில்லை, என்னுடைய மனம் பதபதைக்கிறது, என்ன காரணம் என்று சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ சுக்கராச்சாரியார் சொல்றார், வந்து விடுவானம்மா, அவன் பெரிய மாவீரன், அவனுக்கு ஒன்றும் நிகழாது, வந்து விடுவான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இவளுடைய மனமோ ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏதோ நடந்துருச்சு, தப்பா மனசுக்கு படுது, அவருக்கு என்ன ஆச்சுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லவே, ஏன்னா அந்த மகளின் மீது அதீத அன்பு கொண்டவர் தந்தை, ஒரே மகள் அல்லவா, அதீத அன்பு. குறிப்பாக பெண் பிள்ளைகள் மீது தந்தையாருக்கு அதிக அன்பு இருக்கும். நாம் எல்லா கதாபாத்திரத்திலும் அதைத்தான் பார்க்கிறோம். அப்போ அந்த மகளின் மீது அன்பு கொண்ட தந்தையார் என்ன செய்யறார், தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலமாக கசனுக்கு என்ன நேர்ந்தது என்பதை தெரிந்து கொள்கிறார். இப்போ அந்த கசனை உயிர்ப்பித்து கொண்டு வர வேண்டும். காரணம், தன்னுடைய மகள் அழுது கொண்டிருக்கிறாள். கசன் வரவில்லை என்றால் தன்னுடைய மகள் உயிரோடே இருக்க மாட்டேன்னு வேற சொல்லிட்டா. அப்ப இதனால என்ன செய்யறார், சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகித்து கசனை உயிர்ப்பிக்கிறார். அந்த நாயின் வயிற்றிலிருந்து கசன் உயிரோடு வெளியே வருகிறார். இப்ப வந்தாச்சு. இது அசுரர்களுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துகிறது. அதோடு நின்று விடவில்லை அசுரர்கள், மீண்டும் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். அப்ப அடுத்த திட்டத்தின்படி என்ன செய்கிறார்கள், கசனை கொன்று அவனை எரித்து அந்த சாம்பலை கடலில் கலந்து விடுகிறார்கள். அப்ப இந்த செய்தியும் சுக்கராச்சாரியருக்கு தெரியுது. என்ன காரணம், தேவயானி கசனை பார்க்காமல் இருப்பதே இல்லை. இப்ப கசனை வரவில்லை அப்படிங்கிற காரணத்தினால அழ ஆரம்பிச்சிடுறா. சரி, மறுபடியும் என்ன செய்யறார், தன்னுடைய ஞானத்தின் மூலமாக கண்டுபிடித்து கடலில் கரைந்த அந்த சாம்பலை உயிருடன் மீட்டுகிறார். அதாவது அந்த சஞ்சீவினி மந்திரத்தின் மூலமாக கசனை மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். இப்ப இதுக்கும் அசுரர்கள் கொஞ்சமும் தயங்கல, அடுத்த திட்டத்தை தீட்டி விட்டார்கள். இப்ப என்ன நடக்குது, இந்த கசனை கொன்ற அசுரர்கள் அவரை எரித்து அந்த சாம்பலை மதுவில் கலக்கி இந்த சுக்கராச்சாரியாருக்கே மதுவில் கலக்கி கொடுத்து விடுகிறார்கள். இப்ப மதுவில் கலந்து அந்த சாம்பலை பருகி விட்டார் சுக்கராச்சாரியார். இப்போது கசனுடைய அந்த உயிரானது சாம்பல் ரூபத்திலே சுக்கராச்சாரியுடைய வயிற்றுல இருக்கு. மீண்டும் தேவயானி கசனை காணாமல் தவிக்கிறாள். உடனே தன்னுடைய தந்தையார்கிட்ட போய் கேட்கிறார், அப்பா இன்னும் கசன் வரவில்லை, அவனை வரவையுங்கள், அசுரர்கள் ஏதோ செய்து விட்டார்கள், எனக்கு மிகவும் வேதனையாக இருக்கிறது, இந்த முறை அவன் வரவில்லை என்றால் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறார். இப்ப சுக்கராச்சாரியார் தன்னுடைய மகளுக்காக மீண்டும் அந்த கசன் எங்கே இருக்கிறான் என்ற ஞான திருஷ்டியை பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது கசனாகப்பட்டவன் தன்னுடைய வயிற்றில் இருக்கிறார். அதாவது மது கலந்து அந்த சாம்பலை நான் தான் பருகி இருக்கிறேன் என்பதை சுக்கராச்சாரியார் கண்டுபிடித்து விடுகிறார். இப்போது மகளிடத்தில் சுக்கராச்சாரியார் பேசுகிறார், மகளே, இந்த முறை கசனை உயிர்ப்பிப்பது என்பது எனக்கு மிகவும் அதாவது கடினமான செயல். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, நடந்த நிகழ்வை சுக்கராச்சாரியார் சொல்றார். இப்ப சுக்கராச்சாரியார் சொல்லிட்டு இன்னொரு செய்தியும் சொல்றார், மகளே நீ அழ வேண்டாம், இந்த முறை உனக்கு 2ல் 1 வாய்ப்பு தான் உண்டு. என்ன அப்படின்னா, ஒன்று உன்னுடைய காதலனை அதாவது கசனை வெளியே கொண்டு வருவது, அல்லது தந்தை ஆகிய நான் உயிரோடு இருப்பது. உனக்கு தந்தை முக்கியமா அல்லது கசன் முக்கியமா என்று தீர்மானித்துக் கொள் அப்படின்னு சொல்றார்.
இப்ப இதை கேட்ட அந்த தேவயானைக்கு எப்படி இருக்கும்? தன்னுடைய தந்தையின் மீது உயிரையே வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் தேவயானி. அது மட்டும் அல்லாது கசனை உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடியவள். ஆக இருவரும் அவளுக்கு வேண்டும். அதனால தேவயானி என்ன சொல்றா, அப்பா இது என்ன வார்த்தை, எனக்கு இருவரும் வேண்டும், இரண்டு பேருமே எனக்கு வேண்டும், இதற்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்றா. அப்போ இதை யோசித்த சுக்கராச்சாரியார் என்ன செய்றார், தன்னுடைய சீடன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். ஒரு சீடன் மீது குரு வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் இங்குதான் பார்க்க வேண்டும். ஏனால் குரு எத்தகைய நம்பிக்கையை சீடன் மீது வைக்கிறாரோ அதே நம்பிக்கையை சீடன் குருவின் மீது வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த குரு சீடன் என்ற ஒரு உறவானது ஒரு உன்னதமான உறவாக மாறுகிறது. அப்படியாக குருவானவர் சீடன் மீது கொண்ட அன்பு, அதோடு அவன் மீது கொண்ட நம்பிக்கை, இதையெல்லாம் இங்கு நாம் பார்க்கிறோம். இப்ப என்ன சொல்றார், வயிற்றில் இருக்கக்கூடிய சீடன், அதாவது அந்த கசன் வயிற்றுக்குள்ள இருக்கிறான். இப்ப தன்னுடைய சஞ்சீவினி மந்திரத்தை உபயோகித்து அந்த சஞ்சீவினி மந்திரத்தை சீடனுக்கு உபதேசிக்கிறார். தன்னுடைய வயிற்றுக்குள்ளேயே சீடனுக்கு உபதேசிக்கிறார் சுக்கராச்சாரியார். இந்த மந்திரத்தை பெற்றுக்கொண்டான் நம்முடைய கசன். பெற்றுக்கொண்டு அங்கே இருந்து வெளியில வரணும். இப்ப வெளியே வரும்போது சுக்கராச்சாரியுடைய வயிற்றை கிழித்து கொண்டுதான் வர முடியும். அப்படி வந்தால் இவர் இறந்து விடுவார். இவர் எந்த நம்பிக்கையில கொடுத்திருப்பார், தன்னுடைய சீடன் நம்மை காத்து விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை தான். அதே போல சீடனும் நடந்து கொண்டான். இதை சொல்லி அந்த மந்திர உபதேசத்தை, அந்த சஞ்சீவினி மந்திரத்தை இங்கே சீடனுக்கும் சொல்றார், அதாவது கசனுக்கு சொல்லி கொடுக்கிறார். கசனும் அந்த சுக்கராச்சாரியார் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறார். வெளியில வந்த உடனே சுக்கராச்சாரியார் அங்க இறந்து கிடக்கிறார். உடனே அந்த கசன் என்ன செய்யறார், தன்னுடைய குருவை சஞ்சீவினி மந்திரம் கொண்டு உயிர்ப்பித்து விடுகிறார். இப்ப ரெண்டு பேரும் உயிரோடு இருக்காங்க. இவர் வந்த நோக்கமும் நிறைவேறிவிட்டது. யாரு, கசன் வந்த நோக்கம் சஞ்சீவினி மந்திரத்தை பெறுவதற்காகத்தான். அதனால அந்த நோக்கம் அவருக்கு நிறைவேறிவிட்டது. இப்போ ஒரு வழியாக அந்த குருகுல கல்வியானது முடிவடைந்து விட்டது. தன்னுடைய குருநாதரிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு இவர் தேவலோகத்திற்கு செல்ல அனுமதி பெற்றுக் கொண்டார். இவரை பின்தொடர்கிறாள் தேவயானி. அப்போதுதான் முதல் முறையாக சென்று கசனிடத்திலே அவன் மீது கொண்ட காதலை வெளிப்படுத்துகிறார். இதை கேட்டு கொண்டிருந்த கசன் சற்றும் யோசிக்கவில்லை. அவனுடைய நோக்கம் எதுவாக இருந்தது என்றால் சஞ்சீவினி மந்திரத்தை பெறுவது மட்டுமே அவனுடைய நோக்கமாக இருந்தது. ஏன்னா அங்கே பிரகஸ்பதி சொல்லி அனுப்புறார், எதற்காக நீ செல்கிறாயோ அதை மட்டும் செய்து முடித்து வா அப்படின்னு தந்தை உபதேசம் செய்கிறார். அந்த ஒரு செயலை மிக சரியாக செய்து முடிக்கிறான் கசன். இப்போ தேவயானை தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஆனால் கசனோ நிராகரிக்கிறான். காரணம், இந்த காரணத்தை முன்மொழிகிறான். அதாவது தேவயானையுடைய தந்தை தான் கசனுக்கு குருவாக இருக்கக்கூடியவர். அப்ப குருவினுடைய புதல்வி தனக்கு சகோதரியை போன்றவள். அது மட்டுமல்ல, மற்றொரு காரணமும் உண்டு. இந்த கசனாகப்பட்டவன் சுக்கராச்சாரியருடைய வயிற்றில் ஒரு சில நாழிகை இருந்திருக்கிறான். அங்கே சுக்கராச்சாரியருடைய வயிற்றிலிருந்து இவன் மீண்டும் வெளியே வந்த காரணத்தினால், நானும் உன்னுடைய சகோதரன் தான், என் மீது ஆசை கொள்வது தவறு என்று கூறிவிட்டு அங்கிருந்து தேவலோகம் புறப்பட்டு செல்கிறான். இதை கேட்ட மாத்திரத்துல தேவயானைக்கு படபடத்து போய்விட்டது. சிறிது நேரம் அங்கேயே அப்படியே நின்று விடுகிறாள். அவளுக்கு பேச்சு கூட வரவில்லை. இதை பார்த்து கொண்டிருந்த சுக்கராச்சாரியார் ஒரு வழியாக தன்னுடைய மகளை தேத்தி கூட்டிக் கொண்டு செல்கிறார். அதன் பிறகு கசன் தேவலோகம் செல்கிறான். இங்கே தேவலோகம் சென்றவுடன் தேவர்கள் எல்லாம் ஆர்ப்பரிக்கிறார்கள். கசனை அப்படி ஆற தழுவி கட்டி அணைத்து பூரிப்படைகிறார்கள். காரணம், தேவர்கள் உயிரோடு இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக 3 முறை உயிரை துறக்கிறான் கசன். அப்ப இப்படி ஒரு தியாகம், அன்பு, ஒரு குரு மீது கொண்ட பக்தி, உண்மை தன்மை, வீரம், அழகு, இதெல்லாம் ஒரு சேர பெற்ற ஒரு கதாபாத்திரமாக நமக்கு கசன் இருக்கிறார் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது. இந்த கதையை படித்த மாத்திரத்தில் கசன் மீது அந்த கதாபாத்திரத்தின் மீது கொண்ட ஒரு அபிப்பிராயத்தை இந்த பதிவுல உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.